சத்திரம் போக கொஞ்சம் தூரம் கூட இருக்குது, அங்கே போவோம். நல்லா இருக்குங்க இந்த க்ரீனரி எஃபெக்ட். இந்த இடத்த பார்க்க எப்படி இருக்குன்னு காணிச்சுறேன் வாங்க. டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த இடத்துல கிரவுர் வேறு க்ராஸ் ஆகுமா அப்படி சொன்னாங்க. வண்டி நம்ம சைலண்டில் இருக்குங்க, ஆஃப்லேயே போட்டு கீழே வர போயிடலாம், பெட்ரோல் மிச்சம் ஆகும். ஆனால் சத்தியமாக இந்த கேமரா ஆங்கிள் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் அந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ சைலண்டாக இருக்கு பாருங்க. நம்ம வண்டியோட பிரேக்கிங் சவுண்ட் இல்லாமல் வேறு சவுண்டும் இருக்காதுங்க. ஒரு காமன் குவைட் சவுண்டில் இருக்கும், அப்படியே இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பைக் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த இடத்த வந்து லொக்கேட் ஒரு டேஜ் பாட்டு போகணும், நல்லாயிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா GoPro குடிசி வாங்குறோங்க ஐட்டம் தான். இது மவுண்ட் சத்திரம். சத்திரத்தில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ட்ரைவ் பண்ணலாம். நீங்கள் வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகலாம். இயர்லி மார்னிங் அது மாதிரி நான் பாருங்கள் எப்படி வரும். இந்த இடத்துலாம் பாருங்களேன், ஒரு ஃபால்ஸ் இருக்கு, தூரத்தில் ஒரு மலை மேலே ஃபால்ஸ் இருக்கு, ஹேர்பின் பெண்ட். வண்டி விட்டுறேன். பைக் ரைடர்ஸ் நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் தான் ஃபஸ்ட்டு நிறைய பைக் ரைடர்ஸ் போயிட்டுருக்காங்க. இந்த இடத்த பார்க்க வேண்டிய ஒரு இடங்க, நல்லா இருக்குது. விசிட் பண்ணி லைஃப்பில் ஒரு ரோடேஜ் பார்க்கலாம். இங்கெல்லாம் இந்த நைட்டு யானை வருமா, அதான் பெரிய ஃபாரஸ்ட், அதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. உங்களுக்கு வேலை ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா அது இதுன்றது. ஆனால் வந்து ஆனால் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் மைண்டு பீஸ்ஃபுல்லாக உட்காரலாம். ஆஃபீஸ் ஒர்க்லாம் தாண்டி ஒரு லைஃபுக்கு வந்து உட்காரலாங்க, நல்லாயிருக்கும்.